இப்ப சென்னையில ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் ஹாஸ்டலோட சேர்த்து படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிறீங்க? ஒரு டாப் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இன் சென்னை 15 ஆல்மோஸ்ட் 30 lakhs. டபுள் த மடங்கு சொல்றீங்க. வித் ப்ரூஃப் பாருங்க. காலேஜ் பேரை நம்ம சொல்ல வேண்டாம், நீங்க இதுல பாத்துக்கிடுங்க. 4.5 லட்ச ரூபா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் போட்டீங்கன்னா அதுவே 18 லட்ச ரூபா. கீழே பாருங்க ஹாஸ்டல் 2 lakh பிளஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 26-27 lakhs வந்துருது. இது இல்லாம இதர செலவுகள் அது இதுன்னு போட்டு நீங்க வெளியில வர்றதுக்குள்ள 30 lakhs ஒரு ஸ்டூடெண்ட். தலை சிறந்த ஒரு கல்வி நிறுவனம் வச்சுட்டு இருக்கா அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து ஃபேக்கல்டி பஞ்சம் இருக்கு. கண்டிப்பா ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாம் திருப்பி கூப்பிட்டு பாடம் எடுக்க வச்சிட்டு இருக்காங்க சொல்றாங்க. நிச்சயமாக. சோ ஃபேக்கல்டி விஷயத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அந்த கல்லூரிகள்ல? ஆமா, கல்லூரியும் நம்ம கல்லூரி சைடுமே நீங்க பார்க்கும் பொழுது தலை சிறந்த அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் எங்க இருக்காங்க? இன்னைக்கு நீங்க 90 விழுக்காடு எல்லா காலேஜ்ல என்ன கிளாஸ் நடத்துறீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் நடத்துறீங்க. சரி, இதுதான் ஃபியூச்சர்னு மக்களிடையே ப்ரொபகேண்டாவை பண்ணி நீங்க அந்த கோர்ஸ் மட்டுமே நடத்துறீங்க. கெமிக்கல், சிவில், மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் என்ன ஆச்சு? ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இல்லைன்னா சொர்ப நம்பர் சாஸ்திரத்துக்காக வச்சிருக்கீங்க. ஸோ இதுல எல்லாம் டீச்சிங் பண்ணிட்டு இருந்தவங்க ஸ்டாஃபோடைய நிலைமை அதோ கதி. வேலை இல்ல. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எல்லாரையும் போட்டீங்க. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டாஃப்க்கு எங்க போவீங்க? எத்தனை பேருக்கு? அதுக்கும் இல்ல. எப்படி திடீர்னு எப்படி இத்தனை பேரு எப்படி? ஸோ எல்லா காலேஜ்லயும் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர், புஷ், புல், டிமாண்ட் எல்லாமே நடக்குது.